ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். சார், என் பேர் திரவியம். ம் ஒரு கொடியை ஒழுங்கு அமைய மாட்டேங்குதுங்க சார். எந்த வேலைக்கும் போக முடியல, போன செட் ஆக மாட்டேங்குது. ஏற்கனவே நீங்கள் 5-6 இடத்துக்கு போய் 5-6 இடத்துலையும் வேலை செஞ்சு மன விரக்தி ஆகி இனி வேலைக்கே போகக்கூடாதுன்றதாலும் குழப்பமாகி போய் ஆமாங்க சார். ஒரு மனக்கசப்பான அனுபவத்தில் நம்ம என்னடா எங்கே போனாலும் நமக்கு வந்து நம்மளை பார்த்தாவே ஒரு ரிஜெக்டட் லிஸ்ட் மாதிரி வேண்டாத போகணுன்னா என்ன பண்ண கட் பண்ணிடுவோம் இல்லை. ஆமாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் அவன் நம்மளை பார்த்தாவே கொஞ்ச நாள் நல்லா வச்சுக்கிறாங்க, அப்புறம் திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, அப்புறம் நம்மளே கட்டாயமாக வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு கொடுமையான நிலை இல்லையா? கவலைப்பட வேண்டாம் சார். உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலை மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே தேடி வரும். இப்போ நிறைய இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்க 1ஆம் தேதிக்கு மேலே கூப்பிடு. இனிமேல் சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் ஒரு அருமையான இடத்துல போய் வேலையில் அமர்வீங்க, பயப்பட வேண்டாம். சரி, கல்யாணம் எப்போ நடக்கும்னுட்டு கல்யாணம் பணம் இல்லாமல் கட்டிக்கிட்டோம்னா பல பிரச்சனைகள் வரும். கல்யாணம் இப்போ நம்ம காசு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோம் நீங்கள், இது ஒரு புது கடன் ஆயிரும். ஓரளவுக்கு நல்ல வேலை செஞ்சு 27ஆவது வயசில் கல்யாணம் உங்களுக்கு நடக்கும். ரைட் சார். அதுதான் சொல்கிறேனே, மனசு சரியில்லை, பணம் இல்லை, மனசு சரியில்லை, குழப்பங்கள், எங்கே போனாலும் தொல்லை, இதே சிந்தனை பண்ணி நைட்டு தூக்கம் இல்லை, அப்புறம் வியாதி தானே வருது. எல்லாம் மாறிடும், பயப்பட வேண்டாம் சார். சுவாமிஜி சொன்னதுக்கப்புறம் மாறிடும். மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து எல்லா கணக்கு மாறிவிடும். நன்மைகள் நடக்கும், தைரியம் இருங்கோ நேர்களே. ஆக நம்ம சன்னிதானத்தில் என்ன பிரச்சனை, என்ன குறை, என்ன வேதனை, என்ன சோதனை சுவாமிஜின்னு பாருங்க. கடன் தொல்லையால் தொழில் நடக்கவில்லையா? சம்பாதிச்ச பணம் தங்க மாட்டேங்குதா? பசங்களை சொல் பேச்சு கேட்கறது இல்லையா? பிள்ளை மனம் கல், பெத்த மனசு பித்து. இன்றைக்கி யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிற பயமாக இருக்குது. ஜனங்க உலகமே எப்படியோ போகுது. இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த எதிர்நீச்சல் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் certainly you have some divine force with you. ஒரு கடவுளுடைய அனுகிரகம், ஒரு குருவோட கட்டாட்சம் இருந்தால், நான் அதை சொல்வேன், just you submit everything to Bhagavan feet, then he look after everything. Why should you bother about all those things? மனப்பூர்வமாக சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்ய முடியல. त्वमेव माता त्वमेव पिता बन्धुमित्र. அதாவது அம்மா அப்பா, தாய் தந்தை, குரு தெய்வம் எல்லாம் நீயே சுவாமி என்று சுவாமி இடத்துல சமர்ப்பணம் செய்யுங்கள். எவ்ரிதிங் யூ கெட் ஈஸிலி. முழுமையான மனசமர்ப்பணம். அதை நான் சொல்லுவேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறும்போது கூட அந்த பஸ் டிரைவர் மேலே வச்சுருக்கிறத நம்பி கூட நீங்கள் மகான்கள் மேலே அல்லது தெய்வத்தை மேலே வைக்கிறது இல்லை. அதனால தான் சோதனை வருது. டிரைவர் மட்ராஸ் கொண்டு போவான்னு இல்லை தெரியாது, பட் யூ ஜஸ்ட் பிலீவ். அசந்து தூங்கிடுறீங்க. பட் தெய்வத்திடத்தில் நம்ம குறைகளை சொல்லி பகவான், நான் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறான் நடக்கலை என்றால், ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறான் நடக்கலை என்றால், பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகிறான் நடக்கலை என்றால், ஒரு கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயினதுக்கப்புறம் நடந்திருக்குதுன்னா ஜஸ்ட் ஹி செலக்டட் தட் இஸ் ஹிஸ் ஃபேவரபுள் காட் அண்ட் லக்கி காட். மனிதனுடைய ட்ரெண்ட் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மெகா ட்ரெண்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதனாக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு மகான்கள் துணை வேணும். முன்ஜென்ம பாவங்களை விலக வேண்டும். முன்ஜென்மா வினைகள், பழைய வினைகள், புது வினைகள், எல்லா வினைகளும் விலக வேண்டும். அந்த வினைகளை விலக்கக்கூடிய தன்மையுள்ள மகானை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் நிறைய குருக்கள் பார்த்துருக்கிறேன் சுவாமி, எனக்கு எந்த குரு நன்மை செய்யவில்லை என்ற கருத்து ஏராளமான பேருக்கு உண்டு. பட் யூ ஹாவ் டு see the suitable guru, and that suitable guru show the right path and the right way and the right destiny. Rewrite your destiny through his divine grace. ஏன்னா அனுகிரகம் என்பது ஒரு அண்டால ஒரு அரிசி மாதிரி. கோச்சர்கபம் கோட்டிஷு சந்திரசாந்தம் விஸ்வாஸ்ரயம் தேவகணார்ச்சிதாங்கிரிம் பக்த பிரியம் த்வாத்ரிசுதம் வரேண்யம் வந்தே நிருசிம்ஹ சரஸ்வதீஷ பாஹிமா. கோட்டி சூரிய பிரபைகள் தருகின்றான் பகவான். குரு பரமாத்மாவின் வடிவமாகின்றார்.
சச்சிதானந்த ரூபாய வியாப்தினே பரமாத்மனே என்றார். ஞான பிரபா பிரசாதேனா மே குரு பிரபோ என்றார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய விஷயக்ராந்த சேதசா, அஜ்ஞான திமிராந்தஸ்ய, அஜ்ஞானம் என்ற பவரோகத்தில் மூழ்கி ஞானம் என்றது விட்டு விஷயக்ராந்த விஷயங்களில் அனைத்தும் இருக்கிறது என்று கருதில் கொண்டு இதுக்காக நீங்கள் தேடல் பண்ணும்போல் உனக்கு எதுவும் கிடைக்கிறதில்லை. மன நிம்மதி எழுந்து விடுகிறாய். மேலும் மேலும் பல பிறவிகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறாய். ஆக மோசமான வினைகளை விலக்கி சகல சௌபாகியங்களுடன் குறையின்றி நிறைகளோட மனநிறைவான வாழ்க்கை பெற வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும். பணம் பொருள் தேடி வர வேண்டும். எந்த குறையில்லாத ஒரு நல்ல பிறவியாக நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் பார்க்க வேண்டியது மகான்களை. அவரிடம் நடமாடும் தெய்வத்தின் அருள் இருக்கிறது. அவரிடம் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறது. அவரிடம் குரு கடாட்சம் இருக்கிறது. அவரிடம் மந்திர தீட்சை இருக்கிறது. நீங்கள் எந்த பிறவிகளில் எந்த பாவங்களை செய்தாலும் உன்னை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல தக்க வலிமை கொண்டவராகின்றான். திருவல்லபம் படைத்த ஞானி பாதங்களில் விளம்போல் திருவிளையாடலாகின்றது உன்னுடைய வாழ்க்கை. அந்த திருப்பங்கள் நிறைந்த திருவாக்குகளை தேடிச் செல். திருப்பங்கள் நிறைந்த திருவாழ்க்கை உங்களுக்கு அமையும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவோம். தமசோமா ஜோதிர்கமய அசதோமா சத்கமய. வெளிச்சத்தை நோக்கி நம்மளுடைய ஆன்மீக பயணம். சுகி பவ.